ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். We are about to meditate the promise that God has given us in this month. ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Promise that God gave us is from Isaiah chapter 42 and verse 8. நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமாக. Let's all read together. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். I am the Lord, that is my name. I will not yield my glory to another or my praise to idols. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மோடு பேசி வருகிறார். God has been speaking to us about the verse from that He is the Lord and that is His name. அவருடைய மகிமை எப்படிப்பட்டது? What kind is the glory of God? அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது நடக்கும் காரியங்கள் என்ன? What happens when the glory of God is revealed? அவருடைய மகிமையை யாருக்கு கொடுப்பார்? To whom does He give His glory? அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do to receive His glory? இதை குறித்து இந்த நாளிலே தியானிப்போமாக. Let us meditate upon this. முதலாவது, Firstly, என் மகிமை என்று கர்த்தர் சொல்வதற்கு, for God to say my glory, அவர் மகிமை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், what kind is this the glory of God? யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let us turn to Exodus chapter 40 and verse 35. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. Moses could not enter the tent of meeting because the glory of the Lord filled the tabernacle. அந்த மகிமையின் பிரசன்னம் அந்த வாசஸ்தலத்தில் நிரம்பினதினாலே மோசே அந்த கூடாரத்துக்குள் நுழைய முடியாமல் இருந்தது. Because the glory of the Lord filled the tabernacle, Moses could not enter the tent of meeting. ஆனால் இதற்கு முன்பாக மோசேக்கு தம்முடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். But before this, God had revealed His glory to Moses. ஆனால் ஜனங்களை சந்தித்த பிறகு மீண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே உள்ளே நுழையும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நிரப்பப்படும் பொழுது உள்ளே நுழையாதபடி பலவிதமான ஒரு டார்க்னஸ் இருந்தது. But after he met with the Lord and again when he wanted to enter the temple of the Lord, there was a darkness that he could not enter the temple. இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமையை நாம் சுதந்தரிக்க முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், one reason that we cannot inherit the glory of God is, இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை நெருக்கும் பொழுது, நம்மை அழுத்தும் பொழுது, அல்லது அதற்குள்ளே நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தருடைய மகிமைக்குள் நாம் பிரவேசிக்க முடியாது. when we go along with the world into many things of the world, we are not able to go into the presence of God. ஆண்டவர் மோசேயிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண செய், எனக்கு கிருபை செய்யும் என்று 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கேட்கிறார். Moses asks God, show me your glory, Lord, in chapter 33 and verse 18. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எவன் மேல் கிருபையா இருக்க சித்தம் கொண்டிருக்கிறேனோ நான் அவன் மேலே கிருபையா இருப்பேன் என்று சொன்னார். God says, I will have mercy on whom I will have mercy. நான் எவன் மேல் இரக்கமாய் சித்தம் கொண்டிருக்கிறேனோ அவன் மேலேயே நான் இரக்கமாய் இருக்க கிருபை செய்வேன் என்று சொன்னார். And I will have compassion on whom only I will have compassion. ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் மகிமையாய் மோசேக்கு அந்த நாளிலே தந்தார். God gave His mercy and His compassion in a glorious way to Moses. அதனால தான் மோசே ஆண்டவரை சந்திக்கும் அந்த கிருபையை கர்த்தர் அந்த நாளிலே தந்தார். That is why God gave this favor for Moses to meet the Lord. 34ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, when we see from chapter 34 to verse chapter 35, மோசே அதற்குள்ளே நுழைந்த பொழுது, தேவனோடு உறவாடும் பொழுது அவன் முக்காடு போடாமல் இருந்தான். when Moses was interacting with God, he did not have a veil over his face. ஆனால் ஜனங்களை பார்க்க வரும் பொழுது அவன் முகத்தை மூடிக்கொண்டான். But when he came to the people, he covered his face. ஏனென்று சொன்ன அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் மோசே நிரப்பினது. Because the glory of the Lord filled Moses. இன்னைக்கு இந்த பூமியிலே பலவிதமான அந்தகார கிரியைகள், அசுத்தாவின் வல்லமைகள், வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளின் ஆவிகள் எல்லாம் இருந்தாலும், even though there might be the powers of evil one and the darkness surrounding us in the world, தேவனுடைய ஆவியின் வல்லமையை நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால், if we have received the power of the glory of தேவனுடைய God, பிரசன்னத்தை நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால், if we are filled with the presence of நாம் God, கடந்து போகிற இடத்திலே கர்த்தருடைய மகிமை நம்மை பிரகாசிக்க செய்ய போதுமானதா இருக்கிறது. wherever we go, the glory of God is able to shine us out. அங்கே ஜனங்கள் எல்லாரும் இருந்தார்கள், ஆனால்
மோசேயை தவிர வேற யாருக்கும் தேவனுடைய மகிமை வெளிப்படவில்லை. All the people were there, but nobody could receive or see the glory of God except Moses. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கிறது போல இருக்கும், எல்லாம் போகிற காரியம் எல்லாம் சக்சஸ் ஆகிறது போல இருக்கும். Today in our lives everything seems to be happening and a success. ஆனால் அந்த காரியத்திலே அந்த குறிப்பிட்ட செயலில் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படவில்லை என்று சொன்னால் எல்லாம் வீணாய் போய்விடும். But if the name of God is not glorified, everything will be in vain. என் வாழ்க்கையிலே செயல்படுகிற எந்த ஒரு காரியம் செயலா இருந்தாலும் தேவனே அதிலே நீங்க மகிமைப்படணும் ஆண்டவரே. Everything in my life that I do, only God should be glorified. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு மன்னா வேணும்னு சொன்னாங்க, ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். When Israelites demanded that they want food, God gave manna. ஆண்டவர் அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தார். God gave them meat. ஆண்டவர் அவர்கள் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். God broke the rock and gave them water. அது எல்லாம் மகிமையாய் வெளிப்பட்டது. Everything was revealed in a glorious way. ஆனால் தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் மோசேக்கு மாத்திரம் முகமுகமாய் தரிசனத்தை கொடுத்தார். But personally God gave his revelation and revealed himself to Moses alone. காரணம் மோசே தேவனோடு ஆண்டவரோடு தங்கி இருந்ததையும் ஆண்டவரோடு நெருக்கமாய் இருந்ததையும் நாம் பார்க்க முடியும். Because we see that Moses was having a fellowship with God. ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள், கேள்வி கேட்டார்கள். ஆண்டவரை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் ஒருபொழுதும் உணர முடியாது. But the people were questioning and murmuring, and this kind of situation will not help to see the glory of God. இன்னைக்கு கர்த்தரை கேள்வி கேட்கிற பிள்ளைகள் அல்லது ஆண்டவரை முறுமுறுக்கிற பிள்ளைகளுக்கு தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட முடியாது. For those who question and murmur against God, they will not be filled by the presence of God. ஆண்டவரே மோசேக்கு அன்னைக்கு பிரசன்னத்தினால் என்ன நிரப்பினது போல இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். We should say that just like God filled Moses, we should commit ourselves for God to fill வெறும் us. அற்புதம் அடையாளம் அதிசயங்களை மாத்திரம் நாங்கள் கடந்து போய் விடக் கூடாது ஆண்டவரே. We should not pass by with just miracles and wonders. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கும் பொழுது ஆண்டவரே மற்றவர்கள் பார்க்க வேண்டும், நிச்சயமாகவே கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள. People should testify when they see us that we have experienced the glory of God. ஜனங்கள் எல்லாரும் மோசேயின் முகத்தை பார்க்க பயந்தார்கள். All the people were terrified to see the face of Moses. ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையா இருப்பதினால இந்த பூமிக்கு சொல்லணும், நான் கர்த்தருடைய பிரசன்னத்தினால மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி. We should say that we are filled with the glory of God in this earth. ஆண்டவரே அப்படிப்பட்ட மகிமையை நாங்கள் ஆண்டவரை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. Give us grace that we will reveal such kind of a glory. இரண்டாவது ஆண்டவர் சொல்ற என் மகிமை என்று கர்த்தர் சொல்ல காரணம், Secondly, why God says my glory. அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது நடப்பது என்ன? What happens when his glory is revealed? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read 1 Kings chapter 3 and verse 13. நீ கேளாத மகிமையை உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். Moreover, I will give you what you have not asked for. நீ கேளாத மகிமையை சாலமோனே நான் உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். God says, I will give you what you have not asked for, Solomon. சாலமோன் ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் இந்த நன்மை வரணும்னு சொல்லி கேட்கல. Solomon did not ask that I should receive this blessing to the Lord. ஆண்டவர் சொல்ல நீ கேளாத ஒரு மகிமை நான் உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். God says, I will give you what you have not asked for. நான் தருகிறேன் என்று சொல்லவில்லை. He did not say I will give you. தந்தேன் என்று சொன்னால் இப்பொழுதே நீ பெற்றுக்கொண்டாய் என்று அர்த்தம். He says that I have already given you, that means you have காலை நேரத்திலே எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தருவேன் என்று சொல்லவில்லை, அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். Amen. Amen. For those who are expectant, God promises that he has already given you. கேளாத மகிமை என்ன? What is the glory that you have not asked for? ஆண்டவர் சாலமோனுக்கு சொல்லுகிறார், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் ஒருவனும் இருப்பதில்லை என்று சொன்னார். God said that there will be no equal among the kings in your days. இப்போதான் அந்த ராஜ்யத்துக்குள்ள அவர் இப்போதான் அடி எடுத்து வச்சிருக்கிறார். Only now he is stepping into this kingdom. ஒருவேளை ஒரு 20 வருஷம் ஒரு 40 வருஷம் ஒரு அரசாண்டு இந்த வார்த்தையை சொல்லி இருந்தா பரவாயில்லை. Maybe if he had to reign for 20 or 40 years and this word comes, it would be better. வயதிலும் முதிர்ந்தவர் அல்ல. And he is not very old. ஒரு எந்த ஒரு அனுபவமும் இல்லை. He does not have any experience. எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் சாலமோனுக்கு சொல்லுகிறார், நீ கேளாத மகிமை நான் உனக்கு தந்தேன். அந்த மகிமை என்னவென்று சொன்னால் உனக்கு முன்பாக சரியானவன் யாரும் இருக்க முடியாது. And God promises in this unexpected time to Solomon that I will give you honor, that there will be no equal among kings in your lifetime. தேவன் தம்முடைய மகிமை தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிரப்பும் பொழுது ஒரு பிரகாசத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, நமக்கு ஈடாக இந்த பூமியில் எதுவும் இல்லாதபடி கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார்.
When God honors his children, ஆண்டவர் தம்முடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுவார். God will reveal his glory. ஆண்டவரே, ஒருவேளை நான் வேலை செய்யற இடத்துல என்னுடைய குடும்பத்துல ஆண்டவர் எனக்கு எந்த தகுதியும் இல்லை, In my workplace and my family, I do not have any நினைத்து qualification. கொண்டிருப்பவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேளாத மகிமை நான் உனக்கு தந்தேன். To those who think like that, God says, I will give you what you have not asked உனக்கு for. உனக்கு ஈக்குவலா இல்லாதபடி உன்னை மேன்மையான ஒரு ஸ்தானத்திலே வைத்து உன்னை உயர்த்துவேன். I will lift you up and give you such an honor that there will be nobody equal to you. ஒருவேளை இந்த பூமியில நமக்கு ஒரு கனத்த மகிமையை கொடுக்க இந்த பூமி அனைத்து ஜனங்களும் நமக்கு முயற்சி செய்தால் ஒரு மனுஷனுக்கு ஈக்குவலா என்ன செய்ய முடியுமோ அதை தான் பெற்றுக்கொள்ள முடியும். If the people of the world try to give you some honor, whatever a man can do, only that they can ஆனால் do. கர்த்தர் ஒரு பிள்ளையை ஒரு மகனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு மேலான ஒரு அந்தஸ்தை தான் கொடுத்து நிறுத்துவார். But if God wills that he should lift up his child, he will give an highly honor for this child. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவன் ஒரு சாதாரணமான ஒரு சிறு வாலிப மனுஷனா இருந்தான். When this word comes, he was a very young man. எல்லாரும் சுற்றி நினைச்சிருப்பாங்க, இவன் சின்ன பையன் என்ன ஆளுகை செய்ய போகிறான் என்று சொல்லி. Everybody would have thought he is a very young man. How will he reign? ஆனால் கர்த்தர் அந்த பாத்திரத்தை அந்த மனுஷனை பயன்படுத்த நினைத்தால் எல்லா மனுஷனுக்கு முன்பாக உயர்த்தி தான் வைப்பார். But if God desires to use a person or a vessel, God will lift them with highly honor. ஆண்டவரே, எனக்கு எந்த திறமையும் இல்லை, எந்த ஞானமும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை இந்த காலை வேளை நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர் என்று சொன்னால், If you are thinking in this morning that I do not have any talents or experience, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். God has kept a very நீங்க great கேளாத honor. மகிமையை உங்களுக்கு தந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless you with what you have not asked for. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு திருமணத்திற்கு கடந்து போன பொழுது, When Jesus Christ went for a marriage, நமக்கு தெரியும் அந்த இடத்துல தண்ணீரை கர்த்தர் ரசமாக மாற்றினார். we all know that he turned water into wine, அதனால தேவனுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்பட்டது. and because of that the glory of God was revealed there. அங்கே ஏற்பட்ட மகிமை என்ன? What was the glory that was revealed there? ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை வெளிப்படுத்த காட்ட விரும்புகிறார். God wanted to show a difference. அங்கே ஒரு பாத்திரம் இருந்தது. There was a vessel there. அது வைன்ல கலந்து எல்லாமே அதுதான் திராட்சை ரசமா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். That is what they have used to and given it as wine to ஆனால் everybody. கர்த்தருடைய மகிமை எப்படி வெளிப்படும் என்று சொன்னால், But how does the glory of God reveal? புலப்படாத ஒன்று, யாருக்கும் மறைக்கப்பட்டிருக்கிற ஒன்று, தெரியாத ஒன்றை எடுத்து தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். God will use whatever is hidden and what nobody else sees. God uses that. நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த உலகத்திற்கு நாம் ஒருபொழுதும் மறைக்கப்பட்டவர்களா இருக்கலாம். Maybe we might be hidden and unseen for the people of அல்லது the world. ஒருவேளை அற்பமா எண்ணப்பட்டவர்களா இருக்கலாம். We might be considered little and weak. யூதர்களுடைய முறைமையின்படி 6 கற்சாடிகள் வெளியே கால் அலம்புவதற்காக வைக்கப்பட்டிருந்தது. According to the custom of Jews, 6 stone jars were kept ஆண்டவருடைய outside. பார்வை அந்த கற்சாடியின் மேல் விழுந்தது. God's sight fell on the stone jars. ஆண்டவர் வைன் பாத்திரத்துல தான், அந்த திராட்சை ரச பாத்திரத்துல தான் ஆண்டவர் தண்ணி ஊத்தணும்னு சொல்லல. God did not say that to pour water inside the wine vessels for wine. ஒருவேளை அந்த பாத்திரத்துல ஊத்தி இருந்தா என்ன தம்மா சொல்லிருப்பாங்க, அடியில திராட்சை ரசம் தங்கி இருக்கும், பிறகு கலக்கி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. If God had asked pour water in that, they would have said there would be நாவுகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாது என்பதற்காக தான் that such kind of contrary words should not come. ஒதுக்கப்பட்ட தூரத்தில் இருந்த வழியில் இருந்த அந்த 6 கற்சாடிகளிலே தண்ணீர் ஆண்டவர் நிரப்ப சொன்னார். God chose the stone jars that were rejected and outside to fill water. வசனத்தை நம்ம தெளிவா வாசிச்சா தெரியும். 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவைகளை நீங்கள் மொண்டு கொண்டு போங்கள் என்று சொன்னார். Jesus continually says that he chooses the 6 stone jars kept outside and he asks them to fill it with water and says take it now and take it to the அந்த master. ஜாடியில இருந்து தான் தண்ணீர் மொண்டு போனாங்க. They took water from this stone jar. ஆண்டவருக்கும் வேலைக்காரனுக்கு தான் தெரியும், பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கூட தெரியாது. Even the master did not know, only Jesus and the disciples knew. பந்தி விசாரிப்புக்காரங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அவங்க உள்ள ஏதோ ஒரு நடந்திருக்கு, அவங்க திடீரென்று ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டாங்க. The master of the banquet thought they have just made some arrangements immediately. ஆனால் அன்று மரியாள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார்.
But Mary says, do whatever the Lord tells you. அவங்க மறு பேச்சு பேசல. தண்ணீர் ஏன் ஊத்தணும், அதுல மொண்டு போனோம், அதுல விசாரிப்புக்காரன்கிட்ட போய் கொண்டு போங்கன்னு சொன்னேன், அதன்படியே அவர்கள் செய்தார்கள். They did not question, but they just did what Jesus said and filled water in the jars. தேவனுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்பட்டது. The glory of God was revealed there. அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கணும். There should have been a commotion there. எல்லாரும் ஒரு குறை சொல்லிட்டு வெளியே போயிருக்கணும். People should have been grumbling and gone out. திருமணத்துக்கு வந்தோம், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திராட்சை ரசம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முறுமுறுத்துட்டு போயிருக்கணும். People should have murmured that they came and for the wedding and they were left without wine. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல மகிமையான காரியத்தை செய்தது என்ன தெரியுங்களா? But the glorious act of God was, எல்லாரும் பாராட்டினார்கள். everybody appreciated it. அவர்கள் சொன்னது ருசி உள்ளதா இருந்தது என்று சொன்னார்கள். They said it was very tasty. ஆண்டவர் தண்ணீரின் கலரையே மாற்றினார். God changed the color of water. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றி அதை நன்மையாக்கி தந்து அநேகர் பாராட்டக்கூடிய ஒரு கிருபையின் மகிமை தேவன் நமக்கு தந்து நடத்துவார். God will change our situations and circumstances that people around us will appreciate it. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மகிமையை நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for such kind of glory that you show in our நம்மை lives. பாராட்டும்படி கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையை ஏற்படுத்தி தருவார். God will make such an honor that we will be appreciated. மூன்றாவது ஆண்டவர் என் மகிமையை நான் வேறொருக்கும் கொடேன். Thirdly, God says, my glory I will not give to என் another. மகிமை என்று சொல்ல காரணம் என்ன? The reason he says my glory, இந்த மகிமையை யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார்? to whom does he give this glory? எல்லாருக்கும் கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். He desires to give it to ஆனால் everybody. பர்టిక్యులரா ஆண்டவர் சொல்றாரு, But particularly God mentions, யார் ஒருவன் என்னை விசுவாசிக்கிறானோ அவன் மாத்திரம் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். whoever believes me, they can see the glory of God. மார்த்தாள் மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். Jesus looked at Mary and Martha and said, if you believe, you will see the glory of God. அவங்களுக்கு அந்த நேரத்துல சொன்ன வார்த்தை ஒரு கடினமான வார்த்தை. It was a very hard word for them. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. It was unacceptable for them. ஒருவேளை அவர் உயிர் விடுற சூழ்நிலையில அவர் கடைசி மூச்சில் இருக்கிறாரு, அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா கூட ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கலாம். They would have accepted it even if he was in the dying bed. மரணத்தை போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில நீ விசுவாசிப்பா, ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு சொல்லியிருக்கலாம். He could have said that when he was battling death, believe Jesus and you will be delivered. ஆனால் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. But it was 4 days after his நாற்றம் எடுத்த ஒன்று. It was stinking. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்ல, மார்த்தாளும் மரியாளையும் பார்த்து புலம்பி வந்த மார்த்தாள் மரியாளுக்கு சொன்ன, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொன்னார். But Jesus looking at Mary and Martha who were crying and said, if you believe, you will see the glory of அவங்க God. விசுவாசிச்சாங்க. And they believed. எப்படி நமக்கு தெரியும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி? How do we know that they believed? அங்கே கல்லறையில கல்லு மூடப்பட்டிருந்தது. The tomb was closed with a stone. ஆனா அந்த கல்லை புரட்டுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா, But who has the authority to remove அந்த the stone? குடும்பத்தின் அங்கத்தினர்கள் சொன்னாதான் அந்த கல்லை புரட்ட முடியும். Only if the family members say they can remove the stone. இந்த மார்த்தாளும் மரியாளும் சொல்லியிருக்கிறாங்க விசுவாசத்தோடு, இன்னும் ஏன் நீங்கள் சந்தேகத்தோடு இருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லிவிட்டார் இந்த கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லி. Mary and Martha by faith said, after the Lord said, why do you still doubt? Remove the stone. விசுவாசத்தோடு கல்லை புரட்ட வைத்தார்கள். They asked them to remove the stone by faith. தேவனுடைய விசுவாசத்தை அவர்கள் அறிந்தபடினால் தேவனுடைய மகிமை அந்த இடத்தில் வெளிப்பட்டது. Because they believed and they had faith, the glory of God was ஜனங்கள் revealed. எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மரித்தவன் வெளியே வர கர்த்தர் கிருபை செய்தார். God gave grace that Lazarus would be risen from the dead, that people were astonished. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட மகிமையை நீ தர போதுமானவரா இருக்கிறீர். Lord, when we are people of faith, you reveal such kind of a glory to us. எல்லாம் முடிந்து விட்டது, இனி எந்த ஒரு ஆண்டவரே கர்த்தாவே நன்மையும் பிறப்பிக்க முடியாது என்று சொல்லி நினைக்கிற காரியத்திலே நீங்கள் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருப்பீர் என்று சொன்னால் நிச்சயம் ஒரு மகிமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். When we think that everything is over, definitely there is no good going to come out of it. But if we believe, God is able to do wondrous things. அன்று மோசேக்கு ஆண்டவர் ஏன் மகிமை வெளிப்படுத்தி காட்டினார்? Why did God reveal his glory to Moses? ஆரோனும் இருந்தார்கள், மற்ற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் மோசேக்கு மாத்திரம் மகிமையை வெளிப்படுத்தி காட்டினார். God revealed his glory only to Moses, even though Aaron and his children were there. வீட்டுக்கு போய் யாத்ரா 38, 39, 40 அதிகாரங்களை நிதானமாய் வாசித்து பாருங்கள். I request you to go home and read Exodus chapter 38. கர்த்தர் கற்பித்தபடியே மோசே செய்து முடித்தார். Moses did everything according to what God told கர்த்தர் him. கற்பித்தபடியே மோசே செய்து முடித்தார். According to whatever God told கர்த்தர் Moses. கற்பித்தபடியே மோசே செய்து முடித்தார். Moses did according to whatever God said. 20க்கும் மேலான முறையிலே ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அப்படியே மோசே கீழ்ப்படிந்து செயல்படுத்தினார்.
Moses obeyed whatever God commanded and did exactly according to his அதனால word. ஆண்டவர் சொன்னார், விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். That is why God says, if you believe, you will see the மோசே glory of God. ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களுக்கும் கற்பனைகளுக்கும் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்ததினாலே தேவனுடைய மகிமை மோசேக்கு வெளிப்பட்டது. God's glory was revealed because Moses did exactly according to whatever God commanded him. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமை என் வாழ்க்கையில வெளிப்படணும்னா நீங்கள் கற்பிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நான் கீழ்ப்படிந்து நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். For God's glory to be revealed in our lives, dear children of God, we should obey whatever God says. அன்று சாலமோனுக்கு ஏன் ஆண்டவர் கேளாத மகிமை தந்தேன் என்று சொன்னார்? Why did God say that he gave honor that he is not asked for to Solomon? தேவனுடைய மகிமை ஏன் சாலமோனுக்கு வெளிப்பட்டது? Why was the glory of God revealed to Solomon? சாலமோன் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் எல்லாம் என் வாழ்க்கையில நன்மைகள் என் வாழ்க்கையில இருந்தாலும் ஆண்டவருடைய மகிமை 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் மகிமையான காரியத்தை வெளிப்படுத்துவார். If there is what you ask is right according to the sight of God, God will definitely bring glorious things in your life. ஆண்டவரே, நான் என் சொந்த காரியத்துக்காக நான் ஒருபோதும் கேட்க கூடாது. I should not ask for my selfish desires. எனக்கு பெருமை வரணும், என் புகழ்ச்சி வரணும் என்று சொல்லி கேட்க கூடாது. It should not be for our own name and our popularity. மற்றவர்களுக்காக நான் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தையோ மற்ற ஜனங்களுக்காக இந்த ஜனங்களுக்கு நியாயம் செய்யும்படி ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை தாரும் என்று கேட்டது தேவனுடைய பார்வைக்கு அருமையானதா இருந்தது. Because Solomon was not selfish and he asked for wisdom to lead the people, it was pleasing in the sight of God. இதை விசுவாசத்தோட ஆண்டவரிடத்தில் கேட்டார். He asked it by faith. ஆண்டவரே, நீங்க உங்க ஆண்டவரே இந்த ஞானத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த ஜனங்களை நான் வழி நடத்திட்டு போக முடியும். ஆண்டவரே, Lord, if you give me wisdom, I can lead the people, இன்னைக்கு Lord. நாம் விசுவாசித்தால் தேவ மகிமையை, கேளாத மகிமையை கர்த்தர் நமக்கு தந்து நடத்துவார். Today, if we believe, God will give us glory and honor that we have not asked for. கர்த்தருடைய மகிமை இந்த வேளையில உங்கள் ஒவ்வொரு நிரப்புவதாக. May the glory of God fill each one of you today. கடைசியாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறது, Lastly, what God wants to tell us. என் மகிமை என்று தேவன் நமக்கு சொல்வதற்கு, For God to say that my glory, அந்த மகிமையை நாம் காத்துக் கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். we should be people who guard it. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய மகிமை நமக்கு வெளிப்படுகிறதோ அந்த மகிமையை என்னில் மூலமாய் நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. Whenever the glory of God is revealed, help me to protect it and guard it. இதை காத்துக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? What should I do to protect it? ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை தேவனென்று அறிந்தும் அவரை தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்தார்கள். For although they knew God, they neither glorified him as God nor gave thanks to him. இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்தான் தேவன், இவர்தான் கர்த்தர், இவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று நினைத்தார்கள். The Israelites thought he is the God and there is nobody apart from him. ஆனால் தேவனை அவரை மகிமைப்படுத்த மறந்து போனார்கள். But they forgot to glorify God. அதனால் அவருடைய சிந்தனையிலே அவர்கள் வீணராய் மாறினார்கள். And because of that they became futile in their அவர்களுடைய thoughts. இருதயத்திலே இருள் அடைந்தது. There was darkness in their hearts. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க வீணான சிந்தனையும் வீணான காரியங்களும் எங்க உள்ளத்துல வராம இருப்பதற்கு நாங்க என்ன செய்யணும்னா, What should we do, Lord, that futile and foolish things should not come in our hearts? தேவனை மகிமைப்படுத்துகிற மகிமையின் ஸ்தோத்திர பலிகள் என் வாயிலிருந்து வரணும். We should offer glorious things that will bring glory to God by praises and worship him. யாரெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறீங்களோ தேவனை மகிமைப்படுத்துகிறீங்க. Whoever praise God, you glorify God. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் One who offers sacrifices of என்னை praise மகிமைப்படுத்துகிறான். honors me. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவரே, அப்போ நான் ஒருபோதும் என் வாயை மூடிட்டு ஆராதனை நேரத்தில் இருக்க கூடாது. I should never close my mouth during praise and worship. நம்ம ஆராதனை நேரத்தில் சொல்லுவோம், நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். We will always say, open your mouths and praise God. என்ன கம்மு போட்டு ஒட்டிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியாது, அந்த அளவுக்கு வாயை திறக்காத அளவுக்கு அவங்க வாயை ஸ்தோத்திரிக்க மாட்டாங்க. Many times people find it hard to open their lips and தேவன் அந்த அப்படிப்பட்ட கம் எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவாராக. ஆமென். கர்த்தர் வாயை திறந்து ஸ்தோத்திரிக்கும்படி வைப்பாராக. may God enable us to praise him.
ஏன்னா நம்ம ஸ்தோத்திரிக்கலைன்னா வீணான சிந்தனைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். When we don't praise, we give நம்முடைய ourselves to இருதயம் bitter. இருளடைந்து விடும். There will be darkness in our இன்னைக்கு hearts. உங்க மகிமையை நான் காணணும்னா ஆண்டவரே மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திர பலிகள் என்னிடத்துல காணப்படணும் ஆண்டவரே. Lord, if I have to see your glory, there should be praises that bring glory to your name. ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கு பெண் கொள்வதற்காக எலியேசரை அனுப்பின பொழுது, When Abraham sent Eliezer to find a bride for எலியேசர் Isaac, ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் வழி என் காரியத்தை சித்திக்க பண்ணும் என்று சொல்லி கேட்கிறார். Eliezer prays that Lord give me success in what I am அந்த going to do. காரியம் சித்திக்க பண்ணி நடந்த பொழுது When it was successful, அங்க எலியேசர் எப்படி சொல்லி ஜெபிக்கிறார்? how does Eliezer pray there? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். Genesis chapter 24 and 27. ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. யாருக்கு ஸ்தோத்திரம்னா என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord my God, ஏன் தெரியுமா? என் வழியை கர்த்தர் செவ்வைப்படுத்தினார். because he has made my way straight. இன்னைக்கு காரியத்தை கர்த்தர் நமக்கு கைகூடி வரை செய்யும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறது ஸ்தோத்திர பலிகள். When we praise God and thank God for the success that he has given us, it brings glory to us. நன்மையை பெற்ற நான் அமைதலா இருக்க கூடாதுங்க. We who have received blessings should not கர்த்தரை remain எந்நேரம் quiet. ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். We should be continually praising God ஆண்டவரே always. என் வாயிலிருந்து ஸ்தோத்திர பலி வருவதாக. May sacrifices of praise continue to எத்தனை come பேர் from my அதுக்கு ஒப்பு mouth. கொடுக்குறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. ஆமென். சாலமோனுக்கு ஏன் ஆண்டவர் மகிமையை தந்தாருங்க? Why did God give glory and honor to Solomon? 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். And Solomon offered 1,000 burnt offerings on that altar. இங்கே 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். Here he offered 1,000 burnt offerings. ஆண்டவர் அதன் நிமித்தம் தான் தேவனுடைய மகிமையை சாலமோனுக்கு கொடுத்தாருங்க. God gave his glory only because of this. முதல் ஆலயம் கட்டின பிறகும் இரண்டாம் ஆலயம் கட்டி முடிக்கும் வரைக்கும் Until the second temple was complete, யூதர்களுடைய முறைமையின்படி 2 நாளைக்கு ஒரு முறை சர்வாங்க தகன பலி இடுவது வழக்கமாக இருந்தது. it was a custom of Jews to that they should sacrifice once in 2 days. அப்படிதான் 2 நாளைக்கு ஒரு முறை சர்வாங்க தகன பலிகளை செலுத்தணும். They should offer burnt offerings once in 2 days. ஆனா இவர் 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தியிருந்தாருன்னா அவர் எத்தனை நாள் அவர் சர்வாங்க தகன பலிகளை ஆண்டவருக்கு தொடர்ச்சியாய் செய்திருப்பார்? If he had offered 1,000 burnt offerings, how many has he done continually for God? ஒரு கணக்கெடுப்பின்படி சொல்லுகிறது கிட்டத்தட்ட 6 வருடங்கள் சாலமோன் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்திக் கொண்டே இருந்தார். Nearly for 6 years, Solomon had continually offered sacrifices to God every other day. ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவதற்கு இந்த காலைவேளை என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I commit myself to offer burnt offerings in your presence. நம்ம ஒரு மாசம் சபையில உபவாச ஜெபம் இருக்குது, இரவு ஜெபம் இருக்குது, வாங்கன்னு சொன்னா நம்மளால வர முடியல. Many times we are not able to come for fasting prayers and other prayers. ஆனா சாலமோன் தன்னுடைய 6 வருஷமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவதற்கு ஆயத்தமா இருந்தார். But Solomon was prepared and he was offering sacrifices அது ஒரு every பெரிய other day. மேடையா இருந்தாலும் Although it was a big altar, சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். he offered burnt offerings. இன்னொரு முறை அவங்க அதாவது ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு காரியம், One more thing, before they could build the temple, ஒரு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தணும்னா for him to offer a burnt offering, அதாவது அதை ஃப்ரெஷ்ஷா கட்டுவாங்க. they should prepare the animal freshly. அதை கட்டி முடிச்சு அதை பலியிட்டு அதை இடிச்சு போட்டுருவாங்க. They will build the altar at once and then offer மீண்டும் அதை sacrifice. கட்டுவாங்க, They will build it again. கட்டி அதை மீண்டும் அதில் பலியிடுவார்கள். Again they will offer sacrifice. அதனால் இங்கே பார்க்கும்போது தேவனுடைய ஆலயம் கட்டி முடித்த பிறகு ஆண்டவருடைய பிள்ளை அவன் 1000 சர்வாங்க தகன பலிகளை அந்த மேடைகளிலே செலுத்தினார். But after the temple was finished, we see that Solomon offered 1,000 burnt offerings on that இன்னைக்கு altar. நாங்க ஆண்டவரே உமக்கு பலிகளை செலுத்தக்கூடிய கிருபை ஆற்றல் உடையவர்களாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we commit ourselves to offer offerings to you. அப்படி நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், If you commit yourself, நிச்சயம் சாலமோனுக்கு கேளாத மகிமையை கொடுத்தது போல இன்னைக்கு தேவன் உங்களுக்கு மகிமை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை
9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41